புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026ல என்ன செய்யலாம்? புனர்பூச நட்சத்திரம் இவங்க இந்த 2026ஆம் ஆண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கடந்த கால வலி, கடந்த கால மனக்காயங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு இந்த வருடம் மாறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ புதிய புதிய விஷயங்கள், முயற்சிகள் செய்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக இருக்க போகுது. ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். இவங்க என்ன செய்யக்கூடாது? புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் 2026ல இதை அவாய்ட் பண்ணிடுங்கன்னா என்ன? இதெல்லாம் செய்யும் போது அவங்களால எதையும் ஃபோக்கஸும் பண்ண முடியாது அண்ட் எந்த விஷயங்களும் ப்ராப்பராக ரிமூவ் ஆகி வெளியே ரெக்கவர் ஆகியும் வர முடியாது. ஸோ அப்போது இந்த டுவல் மைண்ட் செட், மல்டிபிள் டாஸ்கிங் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் பெஸ்ட் டேரட் கார்ட் ரீடர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் ஹீலரும் கூட இவங்க. ஆமாங்க, ஜாரா மேடமை தான் சந்திக்க வந்திருக்கோம். ஜாரா மேடமை சந்திச்சு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது 2026க்கான புத்தாண்டு பலாபலன்கள். பொதுவாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான புத்தாண்டு பலன்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புனர்பூச நட்சத்திரம். புனர்பூசத்துக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்குன்னு ஜாரா மேம் சொல்ல போறாங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். இந்த 2026 புத்தாண்டு பலாபலன்கள் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ 2026 யூஸ்வலா எல்லாரும் ராசியை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பேசிட்டு இருந்தோம். எதனால மேம் நீங்க நட்சத்திரத்தை சூஸ் பண்ணீங்க? ஏன்னா நட்சத்திரமும் இன்னைக்கு நிறைய பார்க்குறாங்க. நட்சத்திரமும் ராசி எந்த அளவுக்கு பவரோ நட்சத்திரம் அதை விட பவர் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஸோ அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அப்போ நம்ம எடுக்கும் போது ஸோ இது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கும். இந்த ஆண்டுக்கான அந்த நட்சத்திர பலன்றது ரொம்ப இன்னும் அவங்களுக்கு நிறைய விதமான கைடன்ஸ் இதனால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஆப்வியஸ்லி நான் இதை வேறு எங்கேயும் நட்சத்திர பலன் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு நான் பண்ணலை. ஸோ நம்மளுடைய சேனலில் நிறைய ஃபாலோவர்ஸ் டாரோ ரீடிங்க்கு இருக்கிறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ போன பதிவில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இந்த பதிவில் சிறப்பாக என்ன கொடுக்கலான்னு யோசிக்கும் போது அப்போ 27 நட்சத்திரத்துக்கும் நம்ம டாரோ ரீடிங் கொடுக்கலாம். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் ரொம்ப வரவேற்புக்குரியதாக இருக்கும் அப்படின்றதுனால தான் ஸோ இந்த பதிவை எடுத்தது. சூப்பர் மேம். நட்சத்திர பலன் அப்படிங்கும்போது இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கும் மேம்? ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, இந்த வருடம் முழுவதும் எந்த விஷயங்களை இந்த நட்சத்திரக்காரர்கள் செய்யணும், எந்த விஷயங்களை செய்யவே கூடாது, அண்ட் இந்த வருடம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு லக்கியாக அமையும், அதிர்ஷ்டமாக அமையும் அப்படின்றதையும், அண்ட் ஓவரால் இந்த பிரபஞ்சம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஒரு மெசேஜாக நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர். ஸோ பிரபஞ்சம் சொல்லும் செய்தியும் நமக்கு தெரிய போகுது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். அதே மாதிரி என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்ல போறீங்க. லக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ இந்த 2026 லக்கா அமையறதுக்கு என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப சிறப்பு மேம். நம்ம நேர நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026ல என்ன செய்யலாம்? ஸோ புனர்பூச நட்சத்திரம் இவங்க இந்த 2026ஆம் ஆண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய வேதனைகளை, அந்த வலிகள், காயங்களை அதை மறக்கக்கூடிய வகையில், அதிலிருந்து டைவர்ட் பண்ணக்கூடிய வகையில் புதிய விஷயங்களை அவங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். புதிய விஷயங்களில் அவங்க ஈடுபட ஆரம்பிக்கணும். இல்லை எந்த இடங்கள் அவங்களுக்கு மனசை காயப்படுத்தியிருக்கும் அந்த இடங்கள்லேருந்து அவங்க ஷிஃப்ட் ஆகி மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த மூவ் ஆன் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கணும். புதிய உறவுகள் கிட்ட பேச ஆரம்பிக்கலாம். புதிய ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். புதிய வேலை மாற்றம், புதிய தொழில் மாற்றம், இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கலாம். இதெல்லாம் செய்யும் போது அந்த கடந்த கால வலி, கடந்த கால மனக்காயங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு இந்த வருடம் மாறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ புதிய புதிய விஷயங்கள், முயற்சிகள் செய்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக இருக்க போகுது. ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். இவங்க என்ன செய்யக்கூடாது? புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் 2026ல் இதை அவாய்ட் பண்ணிடுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ புனர்பூச நட்சத்திரம் இந்த 2026ல் எந்த விஷயங்களை செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஆப்ஷன்ஸை வச்சுக்கிட்டு
இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு விஷயத்துலேருந்து மன வலியிலேருந்து வேதனையிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க, வெளியும் வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமும் வந்து அதை பற்றியே யோசிக்கிறது, அதனுடைய தாக்கம் வந்து போகிறது. அதாவது நல்ல வாழ்க்கை போயிட்டுருக்கும், அப்போ வந்து எனக்கு பழசில் இப்படிலாம் நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வரும்போது பணம் சார்ந்து வேலை சார்ந்து 2 விதமான விஷயங்களை மேற்கொள்கிறது. அட் அ டைமில் 2 வேலைகளை செய்கிறது. ஸோ இதெல்லாம் செய்யும்போது அவங்களால எதையும் ஃபோக்கஸும் பண்ண முடியாது அண்ட் எந்த விஷயங்களும் ப்ராப்பராக ரிமூவ் ஆகி வெளியே ரெக்கவர் ஆகியும் வர முடியாது. ஸோ அப்போது இந்த டுவல் மைண்ட் செட், மல்டிபிள் டாஸ்கிங் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 எது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்? ஸோ புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கு இந்த 2026 எந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து இந்த மரம் செடி வளர்க்குறது அதெல்லாம் அவங்களுக்கு ஹாபியாக இருந்தாலும் சரி, பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தாராளமாக அதை வந்து செய்யலாம். அண்ட் அது பிடிக்கலைனாலும், எனக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும், இந்த வருடம் அவங்க இந்த ஒரு விஷயத்தை மேற்கொள்ளும் போது ஸோ மனசுக்கு தேவையான அந்த ஹீலிங், ரெக்கவரி எல்லாமே வந்து கிடைக்கும். அண்ட் அந்த செடி மரம் எது வைக்கிறாங்களோ வாட் எவர் இட் இஸ், அது வந்து நல்ல விருட்சமாக நல்ல டெவலப் வளர 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 இவங்களுடைய மனம் சார்ந்த எல்லா விதமான அந்த கட்டுகளாக இருக்கட்டும், இல்லை மனம் சார்ந்த காயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பிரேக் த்ரூ பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. புதிய புதிய நல்ல விஷயங்கள், மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இவங்க வந்து அப்போது மரம் செடி வளர்க்குறது அண்ட் விவசாயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் அதனோடைய நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் அவங்களுக்கு வந்து கொடுக்கும். பிரபஞ்சம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஸோ புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். ஏன்னா இந்த 2026 வருடம் இவங்களுக்கு பர்ஃபெக்டான டைமிங்லாம் அந்த பிரபஞ்சம் வச்சிட்ருக்கு. ஸோ அந்த பர்ஃபெக்டான டைமிங்கில் இவங்களுக்கான சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போது வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலியை உடைச்ச கதையாக இந்த வருடம் நல்லது நடக்க இருக்குது. ஆனால் இவங்க அதுக்கு முன்னாடி போன வருடத்தை மனசில் வச்சுட்டு இந்த வருடத்தை ஸ்பாயில் பண்ணவே கூடாது. யூனிவர்ஸ் கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஸோ சம்மர்னு ஒன்று இருக்குன்னா வின்டர்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி 2025 உங்களுக்கு ஒரு சம்மர் காலமாக இருந்திருக்குன்னா 2026 அவங்களுக்கு ஒரு பனிக்காலமாக வின்டர் சீசனாக இருக்க போகுது. அப்போது இவங்களுக்கு எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். பொறுமைக்கான பலன்கள், காத்திருப்புகள் எல்லாமே வந்து இது நிறைவாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எல்லா விஷயத்துலேயும் அவங்களால கனெக்டடாக இருக்க முடியும், நல்ல ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். ஸோ நிறைய பயணங்கள் மேற்கொள்ளலாம், அதுலேயும் அவங்களுக்கு நிறைய விதமான மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்றது தான் இவங்களுக்கு பிரபஞ்சம் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம், நன்றி. மிக்க நன்றி சிஸ்டர். அண்ட் நேயர்கள் எல்லாருக்குமே நானும் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இதில் வந்த கைடன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த வருடம் நீங்கள் சிறப்பாக கொண்டு போகணும் அப்படின்றத நானும் வேண்டிக்கிறேன். அண்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஹாப்பி நியூ இயர் 2026 அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இந்த வருடத்துக்கான வேண்டுதல்கள், ஆசைகளும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேடமை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டேரட் கார்டு மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரெக்டாக மேடமை நீங்கள் சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, ஸோ நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.